I would like to call Dr. Madhusudanan sir to address the gathering. அனைவருக்கும் மாலை வணக்கம். டயாஸை அலங்கரிச்சிருக்க ஜெயராஜ் சேவியர் சார், செக்ரட்டரி எஸ், மேனேஜிங் டைரக்டர் ஜிஜே குரூப்ஸ், சீனியர் கன்சல்டன்ட் BNI தஞ்சாவூர், and Vetrivel sir and Anbalagan sir, thanks for inviting me for this function, and I welcome all parents, teachers and children to this function. ஒரு டாக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் எம்ப்ராசிங்காக பேச வச்சுருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன் அவருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 4 செவத்துக்குள்ளே 4000 குறைகளை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த டாக்டருக்கு இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் சாயந்தரம் ஒரு பேரை பார்த்து பேசுகிறதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த நிகழ்வை எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு திரும்ப நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இன்னொரு இது என்ன அப்படின்னா, டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ்நாட்டில் 3/4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொத்தா ஒரு 100-150 பேரை சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு இதாக இருக்கும். இன்றைக்கும் கொஞ்சம் பேரண்டிங் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ பேரண்டிங் எப்படி பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், பிடிச்சது இருக்கும், பிடிக்காதது இருக்கும். நல்லதை எடுத்துக்கோங்க, பிடிச்சதை எடுத்துக்கோங்க, கெட்டதையெல்லாம் விலக்கி விட்ருங்க. ஸோ அது நீங்கள் தான் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி கெட்டதை விலக்கிட்டு நல்லதை கொடுக்கணும்ல. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஸ் அ டாக்டராக நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டோடு ஆரம்பிக்கிறேன். கைத்தட்டினா பிபி குறையும் அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் கை தட்டுறதுனால உங்களோட ஃபிங்கர்ஸில் உள்ள நர்வ் ஸ்டிமுலேட் ஆகி ஹாப்பி ஹார்மோன்ஸை நிறையா செக்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு பிபி குறையுதுன்னு ஒரு சர்வே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போலாம் கை தட்டலாம். கை தட்டுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ பஞ்சு சொல்ல நீங்கள் கை தட்டலாம். ஏன்னா பிபி குறையும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எனக்காக நீங்கள் கைதட்ட போகிறதில்ல, பிபியை குறைக்க போகிறீங்க, அதுக்காக தான் கைதட்ட போகிறீங்க. ஸோ இதில் இன்னொரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களோட பிரெயின் க்ரோத் இருக்குல்ல, அது 3 வயசில் 80% ரீச் பண்ணியிருந்தான். ஸோ 5 வயசில் 90% ரீச் பண்ணுது. 100% ரீச் பண்ணுறதுக்கு 20 வயசாகுது. ஸோ 10%, கடைசி 10% உங்களுக்கு 15 வருஷம் எடுத்துக்கிடுது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? என் குழந்தை ரொம்ப சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கிறதெல்லாம் இதில் முடிஞ்சிடும். ஏன்னா 5 வயசுலேயே அவன் 90%லேருந்து 95% க்ரோத் வந்துடுது பிரெயினில். அப்போ 5 வயசுலேயே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுற அந்த சக்தி அந்த குழந்தைக்கு இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்காது? தொந்தரவு, கடன், லோனு, அதை எப்படி கட்டுறது, டியூ எப்படி கட்டுறது, இந்த மாதம் வாடகை எப்படி கொடுக்குறது, இதெல்லாம் அதில் இருக்காது. ஓனர் என்ன சொல்லுவார், முதலாளி என்ன பேசுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்காது. அப்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்களோ அது 100% பிரெயினுக்கு போகுமா இல்லையா? கண்டிப்பாக போகும்னா கைதட்டுங்க பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ 100% பிரெயினுக்கு போகும். அப்போது 3 வயசுலேருந்து 5 வயசு வரையும் குழந்தைங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்க போகுது. ஸோ 3 வயசு வரையும் நம்மளை பார்த்து தான் வளர போகிறாங்க. அப்போது நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் பிரிண்ட் அடித்த மாதிரி அந்த மூளை எடுத்துக்கிடும். எப்படி? அந்த மூளை எடுத்துக்கிடும். எதெல்லாம் எடுக்கும்? நம்ம அவங்களுக்கு முன்னாடி பொய் சொன்னால் எடுத்துக்கிடும், இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணால் எடுத்துக்கிடும்,
அவங்க முன்னாடி நாம் எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அதை எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் ஃபோன் யூஸ் பண்ணாதன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபோன் பண்ணால் அது அந்த மூலையும் எடுத்துக்கிடும். ட்ரெயின் பண்ணுறது 3 வயசு வரையும் டீச்சர்ஸ் ப்ளே பண்ண மாட்டாங்க, 3 வயசு வரையும் பேரண்ட்ஸ் தான் ப்ளே பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த பேரண்டிங்கிற வேர்டு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ பேரண்டிங்கில் தான் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் என்ன வாக்க போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. நிறையா பேரண்ட்ஸ் என்ன வாக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதை படிக்குமா படிக்காதா, அவனுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் இன்ட்ரெஸ்டா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா அப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்கள்ல, மீனை பிடிச்சி தரையில் விட்டு நீந்த சொன்னோன்னா அந்த பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிறது தான் நம்மளோட வேலை. மீன் அதுவாக நீந்திக்கிடும். அந்த மீனை கொண்டு போய் தரையில் போட்டு நீ நீந்துன்னா வராது. ஸோ அவனுக்கு என்ன படிக்க தோணுதோ, அது என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அது வரும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் இப்போ வந்து என் பையன் இந்த கிளாஸ் போகிறான், என் பையன் அந்த கிளாஸ் போகிறான், இது வந்து யார் பேசிக்குவா போட்டுருன்றோம். இந்த கிளாஸ் போகிறான்னா இந்த கிளாஸ்லேயும் போட்டுரும். உங்கள் பையன் எதில் நல்லது எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களை பார்த்து கற்றுக்கிறாங்கங்கிறதுக்கு ஆஸ் அ பல் டாக்டராக நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்தோமா குழந்தைக்கு, டெய்லி உடனே திருப்பி நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களான்னு நான் கேட்பேன். கொஞ்ச நேரம் எப்பயாவது சார்னா அவனும் எப்பயாவது தான் பண்ணுவான். ஸோ நீங்கள் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களும் செய்கிற காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. கேள்விகள் நிறையா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆன்சரை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் நாலேஜ் வளரும், குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து கொடுத்துருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் அது சாப்பிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பின்னாடி அக்காவுக்கு கொஞ்சம் ஏதாவது கூட கொடுக்கலாமா அப்படின்னா ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கும். ஸோ இதை லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதை திங்க் பண்ணி வாங்கி கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை. ஸோ இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் வாங்கி தர்றேன், ஆனால் 3 மாதம் நீ எந்த வண்டியை எடுத்தாலும் ஹெல்மெட் போட்டே ஆகணும்னு சொல்லுங்கள். நீ எந்த வண்டியை எடுத்தாலும் ஹெல்மெட் போட்டு தான். கிராமத்தோட பேரை சொல்லி எங்கள் கிராமத்தில் இந்த விவசாயம் பண்ணுறாங்க, இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, குளமெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு குழந்தை பேசுது. இந்த மாதிரி அவங்களோட பிளேசஸை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நிறையா நடக்கும். அசம்பிளியில் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டி சொல்லி கொடுக்குறதுக்கு பதிலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ஜும்பாவும் யோகாவும் சொல்லி கொடுக்குற நிலமையில் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணுனா குழந்தைங்க ஷேப் ஆவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதில் ஏஐயில் சேட் ஜிபிடிங்கிறாங்க, இன்னும் ஒரு 10-15 சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் குழந்தைய நீங்கள் ஏஐயோட ஃபைட் பண்ண வைக்க முடியாது. அது ஒரு மிஷினு, அது எல்லாமே பண்ணும். அது சொல்கிற செகண்ட்ஸில் எல்லாத்தையும் செஞ்சிடும். ஆனால் ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. ஏஐயோட என் குழந்தை ஃபைட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஓடுனீங்கன்னா உங்கள் குழந்தை ஸ்ட்ரெஸ் ஆயிரும். உங்கள் குழந்தை வந்து ஒரு ஹியூமன் தான், ஹியூமனுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு இருக்குது. ஸோ ஏஐ வந்துருச்சு, உடனே எல்லாத்தையும் கற்றுக்கொடு, அந்த கற்றுக்கொடு, இதை கற்றுக்கொடு, அந்த கிளாஸ் போ, இந்த கிளாஸ் போ, டெக்னாலஜி இப்படி வளர்த்துக்கோ அப்படி வளர்த்துக்கோ அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தை ஏஐயோட சண்டை தான் போடும், ஏஐயோட ஹேண்டில் பண்ணாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.